ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா பீட்ரூட் பொரியல் தான். எல்லா காய்கறியுமே சத்து தாங்க. எந்த காய்கறியுமே சத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி அதுலேயும் ஒன்று தான் பீட்ரூட்டு. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். யாருமே பீட்ரூட் பொரியல் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் சமைச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் செய்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா? தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா? தேங்காய் 1/4 கப்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பூண்டு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும்போது சோம்பு போட்டுட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க. சோம்பும் கடுகும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. தக்காளியும் அது கூடயே போட்டுருங்க, வதங்கட்டும். ஆல்ரெடி மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம் அரைக்கும் போதே. இப்போ கொஞ்சம் அதிலே போட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னா பீட்ரூட் எல்லாமே போட்டுருங்க. போட்டோன்னா நல்லா வதங்கணும். எப்போவும் சமைக்கும்போது ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன். இப்போ இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. எனக்கு டேபிள் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொண்டு வந்து வச்சேன். கொஞ்சம் தான் பூ பறிச்சிருக்கு. இங்கே கொஞ்சம் பிரண்டை வச்சுருக்கு. இந்த வெயிலுக்கு நல்லா கருகிடுச்சுங்க. கருவேப்பிலை இது அழகாக வளர்ந்துருந்துச்சு. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை கட் பண்ணி விட்டால் தான் வளருமா என்னன்னு தெரியல. காஞ்சிருச்சு நல்லா. என்னோட மீன் குட்டி பாருங்க. பிங்கி, என்ன பண்ணுற பிங்கி? பிங்கி குட்டி, ஒய் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுருங்க. நல்லா 1 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா காய் வேகட்டும். காய் வேக விட்டோன்னே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சு வேக விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வற்றி வந்தோன்னே அதுக்கப்புறமேட்டு இந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை இதில் போட்டுறணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே
காய் நல்லா வெந்த உடனே தான் இந்த பேஸ்ட்டு போடணும். போட்டோன்னே நான் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். இந்த மாதிரி பீட்ரூட் மசாலா செய்யுங்க. சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.